மகனே, உன் மனைவியை நினைத்து இன்று நீ என் பாதத்தில் வந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். உலகத்தில் எத்தனையோ ஆண்கள் தங்கள் சுயநலத்துக்காகவும் தங்கள் பண தேவைக்காகவும் ஜெபிக்கும் போது நீ மட்டும் உன் மனைவிக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். என் மனைவி நல்லா இருக்கணும், அவள் முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருக்கணும், அவளுக்கு எந்த நோயும் வரக்கூடாது என்று நீ மனமுருகி வேண்டுவது என் இருதயத்தை தொடுகிறது. உன் அன்பு எனக்கு பிடித்திருக்கிறது மகனே. புருஷன் தன் மனைவிக்காக செய்யும் ஜெபம் பரலோகத்தை திறக்கும் திறவுகோல். இன்று உன் ஜெபத்தை கேட்டு உன் மனைவியை ஆசீர்வதிக்கவே நான் இறங்கி வந்திருக்கிறேன். கலங்காதே, உன் மனைவி உனக்கு நான் கொடுத்த விலையேற பெற்ற பரிசு. அவள் உன் விலா எலும்பு, உன் சதையில் சதை, உன் எலும்பில் எலும்பு. அவள் காயப்பட்டால் நீ காயப்படுகிறாய், அவள் அழுதால் உன் இதயம் வலிக்கிறது என்பதை நான் அறிவேன். அமைதியாக இரு. உன் மனைவியின் முகத்தை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. அவளை முழுமையாக என் கரத்தில் ஒப்புக்கொடு. அடுத்த 1 மணி நேரம் உன் இல்லறம் இனிக்கப் போகும் நேரம். உன் மனைவியின் தலைவிதி மாறப்போகும் நேரம். நான் பேசுவது உன்னோடுதான். மகனே, உன் மனைவி உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாள் என்பதை நீ அறிவாயா? தன்னுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், வளர்ந்த வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னை மட்டுமே நம்பி வந்தவள் அவள். உன் சந்தோஷமே தன் சந்தோஷம் என்று வாழ்கிறவள். தினமும் காலையில் எழுந்து இரவு தூங்கும் வரை ஒரு மெழுகுவர்த்தியைப் போல உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உருகிக் கொண்டிருக்கிறாள். சமையல் அறையிலேயே அவள் வாழ்க்கை கழிகிறது. அவள் படும் சரீர வேதனைகளை அவள் உன்னிடம் சொல்வதில்லை. முதுகுவலி, கால்வலி, தலைவலி என்று எத்தனையோ வலிகளை மறைத்துக் கொண்டு உன் முன்னாடி சிரித்த முகத்தோடு நிற்கிறாள். இன்று நீ அவளுக்காக ஏறெடுத்த ஜெபம் அவள் சரீரத்தை குணமாக்குகிறது. நான் அவளை தொடுகிறேன். அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் வல்லமை பாய்கிறது. அவளை வாட்டி வதைக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள், மூட்டு வலிகள் எதுவானாலும் இப்போதே அது அவளை விட்டு விலகுகிறது. அவள் மீண்டும் இளமையோடு திரும்புவாள். கழுகை போல அவள் பலம் புதுப்பிக்கப்படும். இனி அவள் சோர்வடைய மாட்டாள், களைப்படைய மாட்டாள். சில நேரங்களில் அவள் மனதளவில் உடைந்து போயிருக்கிறாள். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று தனிமையில் அழுகிறாள். சில வார்த்தைகள் அவளை காயப்படுத்தியிருக்கிறது. உறவினர்கள் பேசிய பேச்சுக்கள், சில சமயங்களில் நீயே அறியாமல் பேசிய வார்த்தைகள் அவள் நெஞ்சில் முள்ளாக தைத்திருக்கிறது. மகனே, இன்று நான் அந்த முட்களை எல்லாம் பிடுங்கி எறிகிறேன். அவள் மன காயங்களுக்கு மருந்து போடுகிறேன். அவள் மனதில் இருக்கும் பாரத்தை நீக்கி ஒரு தெய்வீக மகிழ்ச்சியை அவளுக்குள் ஊற்றுகிறேன். இனி அவள் முகம் வாடிப்போகாது, அவள் கண்கள் கலங்காது. நீ உன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். அவள் உன்னிடம் எதிர்பார்ப்பது பணமோ நகையோ பட்டுப்புடவையோ அல்ல. உன் அன்பான ஒரு பார்வை, ஆறுதலான ஒரு வார்த்தை, அதுதான் அவளுக்கு வேண்டும். வேலை முடிந்து நீ வீட்டுக்கு வரும்போது அவள் முகத்தை பார்த்து ஒரு புன்னகை செய். இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு, சாப்பிட்டியா என்று கேள். அந்த சின்ன அக்கறை அவளுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்கும். அவள் சமைத்த உணவை ருசித்து பாராட்டு. நல்லா இருக்கு என்று நீ சொல்லும் ஒரு வார்த்தை அவள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கச் செய்துவிடும். உங்கள் இருவருக்கும் இடையில் எந்த பிசாசு பிரிவினையை உண்டாக்கினானோ அவனை நான் இன்று விரட்டுகிறேன். சின்ன சின்ன சண்டைகள் பெரிய பகையாக மாறாதபடி நான் வேலி அடைக்கிறேன். ஈகோ என்கிற சுவரை இடிக்கிறேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை உங்கள் இருவருக்கும் தருகிறேன். யார் பெரியவர் என்ற போட்டி வேண்டாம். அன்பில் யார் பெரியவர் என்று போட்டி போடுங்கள். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவளுக்கு கொடு. பாத்திரத்துக்குரிய மரியாதையை அவளுக்கு செய். அப்போதுதான் உன் ஜெபம் தடைபடாதிருக்கும். மகனே, உன் மனைவி உன் வீட்டின் விளக்கு. அவள் பிரகாசமாக இருந்தால்தான் உன் வீடு வெளிச்சமாக இருக்கும். அவள் மனது சந்தோஷமாக இருந்தால்தான் உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வளர்வார்கள். இன்று முதல் அவளை ஒரு ராணியைப் போல நடத்து. நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன். சாராளை ஆசீர்வதித்தது போல, ரெபேக்காளை ஆசீர்வதித்தது போல உன் மனைவியை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அவள் தொடுவதெல்லாம் துலங்கும்.
அவள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். குழந்தை பாக்கியத்திற்காக அவள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாளா? ஊரார் பேச்சுக்கு பயந்து நடுங்குகிறாளா? கவலைப்படாதே, நான் அவள் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்குகிறவர் நான். உன் மனைவி மடியில் ஒரு குழந்தையை தவள விடுவேன். அவள் வெட்கம் சந்தோஷமாக மாறும். உன் மனைவி வேலைக்குச் செல்பவளா? அலுவலகத்தில் பிரச்சனையா? பயப்படாதே, அவளுக்கு விரோதமாக எழும்பும் நாவுகளை நான் அடக்குவேன். அவளுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அவள் தலை நிமிர்ந்து நடப்பாள். இன்று இரவு நீ வீட்டுக்குச் செல்லும்போது ஒரு மாற்றத்தை உணர்வாய். உன் மனைவியின் முகத்தின் ஒரு புதிய கலை இருக்கும், ஒரு புதிய பிரகாசம் இருக்கும். ஏனென்றால் என் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்து விட்டேன். என் மகிமை அவள் மேல் இறங்கியிருக்கிறது. நீ அவளை நெருங்கும்போது பழைய கசப்புகள் எதுவும் இருக்காது. ஒரு புதிய காதல், புதிய அன்பு உங்கள் வாழ்க்கையில் மலரும். திருமணமான புதிதில் இருந்த அந்த அந்நியோன்யம் மீண்டும் துளிர்க்கும். பாக்கியவான் மகனே, உன் மனைவிக்காக ஜெபிக்கிற இருதயம் உனக்கு இருக்கிறதே, இதைவிட பெரிய சொத்து வேறில்லை. உன் கண்ணீரை நான் பார்த்தேன், உன் வேண்டுதலை கேட்டேன். இதோ சமாதானத்தோடு போ. உன் மனைவி குணமாவாள், உன் மனைவி மகிழ்வாள், உன் இல்லறம் சிறக்கும். இப்போது உன் வலதுகையை உயர்த்தி உன் மனைவியை ஆசீர்வதிப்பதாக நினைத்துக்கொள். என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் என் வீட்டின் கண்கள், அவள் தீர்க்காயுசோடு வாழ்வாள் என்று அறிக்கையிடு. உன் ஆசீர்வாதம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன். என்றும் ஒற்றுமையாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு நிம்மதியை தந்திருந்தால், உன் மனைவி பாதுகாக்கப்படுவாள் என்று நீ நம்பினால், கமெண்ட் பகுதியில் என் மனைவி என் வரம் என்று அறிக்கையிடு, அல்லது எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல். உன் விசுவாசம் உன் குடும்பத்தை காக்கும். சமாதானத்தோடு இரு. ஆசீர்வாதம் உன்னோடு. ஆமேன்.